அந்த போட்டோனால பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நீங்க காட்டுங்க காட்டுங்கன்றீங்க, நானும் ஆசையா காட்டிடுறேன். அவர் ரொம்ப கோச்சுக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மேல கொலை வெறியில சுத்திட்டு இருக்கிறாரு. என்ன ஆள வச்சாரு, அடிச்சாலும் அடிச்சிருவாரு. இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும் பேசல, மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் இல்ல. இந்த அனுபவம் நிச்சயம் எனக்கு கிடையாது. பதவிக்காக யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. நான் என்னைக்குமே மக்களோட மக்களா இருப்பேன். இப்ப இதை காட்டணும்ல, இன்னும் காண்டாயிட்டாரு. உதயநிதி பால்டாயில் சாப்பிட்டு எப்பயோ செத்து போயிருக்கணும், ஏன் இங்க இருந்து என் உயிரை வாங்கலாம் அப்படின்ட்டாரு. இப்ப எப்ப பார்த்தாலும் அவருக்கு பால்டாயில் நினைப்பாவே இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பால்டாயில் பழனிசாமியா மாறி இருக்க. உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். என் பொண்ணு கூட நான் இருக்கணும். அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நம்முடைய நாகநாதன் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு அனுப்புவீங்களா? இபிஎஸ் இன்னைக்கு அது மட்டும் இல்ல, போட்டோவா? என்ன போட்டோ? வெயிட் பண்ணு. அந்த போட்டோனால பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. நீங்க காட்டுங்க காட்டுங்கன்றீங்க, நானும் ஆசையா காட்டிடுறேன். அவர் ரொம்ப கோச்சுக்கிறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மேல கொலை வெறியில சுத்திட்டு இருக்கிறாரு. என்ன ஆள வச்சாரு, அடிச்சாலும் அடிச்சிருவாரு. இன்னும் கெட்ட வார்த்தை மட்டும் பேசல, மிச்சம் எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. நான் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோம், ஆரம்பத்துல இருந்து வருவோமா? நான் என்ன சொன்னேன்? நீங்க பிஜேபிக்கு ரொம்ப அடிமையா இருக்கீங்க. பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்குறீங்க. ஓடி வேணா ஓடி வரீங்க, ஓடி போனா ஓடி போறீங்க, வாய மூடனா வாய மூடுறீங்க, முட்டி போடுறா முட்டி போடுறீங்க. தமிழ்நாட்டுடைய உரிமைகளை போன உங்களோட ஆட்சிகள்ல எல்லாத்திலையும் விட்டு கொடுத்துட்டீங்க. இப்படி இருக்காதீங்க. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப முக்கியம், நம்முடைய மாநில உரிமைகள் முக்கியம். நம்ம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் பார்த்திருப்போம். நீங்க பிஜேபியோடைய மோடியோடைய ஒரு 1ஆம் நம்பர் முரட்டு அடிமையா இருக்கு அப்படின்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். அப்படி இருக்காதீங்கன்னு சொன்னேன். கெட்ட வார்த்தையா? முரட்டு அடிமைங்கிறது கெட்ட வார்த்தையா? கெட்ட வார்த்தையே கிடையாது. நீங்க ரொம்ப முரட்டு அடிமையா இருக்கீங்க. டெல்லிக்கு போனா 4 கார் மாறி போறீங்க, மூஞ்ச மூடிக்கிட்டு வெளில ஓடி வரீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பத்தி யோசிங்கன்னு சொன்னேன். உடனே சொன்னாரு, உதயநிதிக்கு என்ன அனுபவம் இருக்கு, ஏன் அரசியல் அனுபவம், அவருடைய வயசு அப்படின்ட்டார். ஆமா, எனக்கு நிச்சயமா அவருக்கு இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது. குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, கார்பெட் இல்ல. இந்த அனுபவம் நிச்சயம் எனக்கு கிடையாது. பதவிக்காக யார் காலையும் விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது. நான் என்னைக்குமே மக்களோட மக்களா இருப்பேன். இப்ப இதை காட்டணும்ல, இன்னும் காண்டாயிட்டாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? பால்டாயில். இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி பால்டாயில் சாப்பிட்டு எப்பயோ செத்து போயிருக்கணும், ஏன் இங்க இருந்து என் உயிரை வாங்கலாம் அப்படின்ட்டாரு. இப்ப எப்ப பார்த்தாலும் அவருக்கு பால்டாயில் நினைப்பாவே இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. தேர்தல் முடிவு இப்பயே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பால்டாயில் பழனிசாமியா மாறி இருக்க. எல்லா கூட்டத்திலையும் பால்டாயில் 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 பஞ்சு பேசிட்டு இருக்கிறாரு. எலெக்ஷன் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தயவு செய்து திரு பழனிசாமி அவர்களே, எந்த அவசர முடிவோ நீங்க எடுத்துடக்கூடாது. தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது ரொம்ப சகஜம். அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சகஜம். ஆகவே வரப்போற தேர்தல் முடிவை பார்த்து நீங்க ஒரு தப்பான முடிவை எடுத்துறாதீங்க. தற்கொலை எதுக்கும் தீர்வாகாது. மருத்துவர் வச்சுக்கிட்டே சொல்றேன். நீங்க நல்ல ரொம்ப நாள்
நல்ல நலத்தோட உடல் நலத்தோட ஆரோக்கியமா இருந்து எங்களுடைய முதலமைச்சர் 2வது முறை முதலமைச்சர் ஆகிறத நீங்க பார்க்கணும். எங்க திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க தலைவர் செய்கிற திட்டங்களை சாதனைகளை நீங்க இருந்து பார்க்கணும். அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலர் நீங்க தான் இருக்கணும். அப்பதான் எங்களுக்கு வசதியா இருக்கும். இன்னைக்கு என்ன நடத்த போறாருன்னு தெரியல. அப்படிப்பட்ட நம்மளோட தலைவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. ஏன் அப்படி சொல்றோம்? தமிழ்நாடு அணி நாமெல்லாம் நம்முடைய தலைவர் ஒன்னா நிக்கிறோம். டெல்லி அணி யாரு? திரு மோடி தமிழ்நாட்டை ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறாரு. திரு எடப்பாடி பழனிசாமி தான் அந்த ரிமோட் கண்ட்ரோல். நம்முடைய தலைவர் அதனால தான் திரும்பி சொல்றாரு, தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருப்போம். தமிழ்நாடு என்னைக்குமே சுயமரியாதை மண். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த 5 வருஷத்துல எத்தனையோ திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சரை நம்புறாங்க. வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறோம். பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் இல்ல, ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் காலைல பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்களுக்கு முதல்ல தரமான காலை உணவு. இப்போ அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்ல, எவ்வளவோ திட்டங்கள் சொல்லியிருக்கோம். இந்த முறை 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு 3 மாசத்துல இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க லேப்டாப். 2019 அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நம்ம தலைவர் பார்த்தாரு, லேப்டாப் யாருக்கு பயனுள்ளதா இருக்கும்? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுத்துருக்கிறோம். இப்போ தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆட்சி அமைஞ்சோடனே 5 வருஷத்துல அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப் கொடுப்போம்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். OAP 1200 இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முக்கியமா ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆட்சி அமைஞ்சோடனே ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்களுடைய கைகள்ல 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் வழங்கப்படும். மகளிர் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம் அவங்க வீட்டுக்கு என்ன எலக்ட்ரானிக் சாமான் தேவையோ, மின்சாதன வசதி தேவையோ, ஃப்ரிட்ஜ், டிவி, மிக்சி, கிரைண்டர் எதுவா இருந்தாலும் நீங்களே முடிவு பண்ணி உங்க இஷ்டத்துக்கு நீங்களே வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்முடைய தலைவர் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடைபெறணும்னா வர சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைக்க போவது உறுதி. நம்முடைய தலைவர் முதலமைச்சரா அமரப்போவது உறுதி. நான் உங்களை கேட்பதெல்லாம் இந்த 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில இங்க வெற்றி உறுதி. ஆனா போன முறை 32,000 வாக்கு வித்தியாசம். இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல திரு ஏழ நாகராஜனை ஜெயிக்க வச்சு அனுப்புங்க. வெற்றி உறுதியா? இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 9ஆம் தேதி. ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல். 23ஆம் தேதி தேர்தல். இன்னும் நம்மளுடைய கைகள்ல 14 நாட்கள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதிகள் கேட்டாரு, போயிட்டாரு, கலைஞ்சு போயிட்டாலும் போயிடக்கூடாது. அடுத்த 14 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை கீழ் வரைக்கும் ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் எடுத்து கொண்டு போய் சொல்லுங்க. நம்ம தலைவர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாரு, நம்ம சட்டமன்ற உறுப்பினர் என்னெல்லாம் பண்ணிருக்கிறாங்கிறத சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி, சங்கி கூட்டணி, அடிமை கூட்டணி தமிழ்நாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் கேடு வருங்கிறத சொல்லுங்க. ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு பிரச்சாரத்தை சொன்னீங்கன்னா பண்ணீங்கன்னா நிச்சயம் 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஏழ நாகநாதன் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு மீண்டும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராகுவார். அப்படி ஆனாரா மீண்டும் இந்த 1000 விளக்கு தொகுதியில என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை நிச்சயம் ஒவ்வொன்றத்தையும் உங்க ஒவ்வொருத்தரோட கோரிக்கையும் கேட்டு அதை செஞ்சு கொடுப்பார் திரு ஏழ நாகநாதன் கூறிக்கொண்டு இந்த உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா முத்தமிழங்க டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிங்க. மிகப்பெரு வாரியான வாக்கு வித்தியாசத்துல சகோதரர் ஏழ நாகராஜன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்க. அன்புக்கு வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.